உலகப் புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலத்திற்குள் மற்றொரு சக்தி வாய்ந்த பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்று அமைந்துள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. திருக்கோயில் திருவாரூர். இந்த கோயிலுக்குள்ள கோயில் பாடல் அதரீஸ்வரம்னு சன்னதி இருக்குது. அந்த சன்னதி தண்ணியில் விளக்கெஞ்ச சேத்திரம். தண்ணி ஏற்றி எரியட்டும் அப்படின்னார். நான் நெய் தர முடியாதுன்னார். தண்ணியில் கமலாலயம் சங்கு தீர்த்தம் இருக்குது. 2 நீரையும் எடுத்து தண்ணி ஏற்றுறார். எரிஞ்செடுத்து ஊரை விட்டே ஓடி போயிட்டான் சைன மதம்லாம். அப்பேற்பட்ட கேத்துறாரு. இந்த தஞ்சாவூர் மகாராஜா வரார். இந்த அதிலேஸ்வரன் சன்னதி மாதிரி திருவாரூரில் கோயில் கட்டணும் அப்படின்னு கேட்குறார். நிழல் விழாமல் கோபுரத்தை கட்டுறேன். தஞ்சாவூர் கோயில் சொல்கிறேன். இந்த கோயிலை பார்த்தா கட்டியிருக்கார். இந்த அமைப்பு தான் நந்தியும் பெருசாக செய்கிறேன், சிவலிங்கத்தையும் பெருசாக செய்கிறேன்னு சொன்னார். ஓம் நம சிவாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உலகப் புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அந்த புகழ்பெற்ற பாடல் பெற்ற திருத்தலத்திற்குள் மற்றொரு சக்தி வாய்ந்த பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்று அமைந்துள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. பலரும் அறிந்திராத அந்த பாடல் பெற்ற திருத்தலத்தினை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த திருத்தலம் 63 நாயன்மார்களில் ஒருவரான நமிநந்தி அடிகள் தண்ணீரால் விளக்கேற்றி எம்பெருமானை வழிபட்ட ஒரு அற்புதமான திருத்தலம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் திருக்கோயிலின் கோபுரம் இந்த திருத்தலத்தின் விமானத்தை அடிப்படையாக கொண்டே நிர்மாணிக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த திருக்கோவிலின் மூலஸ்தானத்தின் நிழலானது கிழக்கு திசையில் மட்டும்தான் விழும். மேலும் நமிநந்தியடிகள் நாயனார், விரண்மெண்ட நாயனார், செருத்துணை நாயனார், தண்டியடிகள், அதோடு 4 பெருமக்களும் தங்கி உழவாரப் பணியினை மேற்கொண்ட அருள்மிகு அசலேஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சிறப்புமிக்க பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருக்கோயிலின் சிறப்புகளை இத்தல திரு சந்திரசேகர குருக்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார். அதனை இப்போது நாம் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ள கோயில் பாடல் அதரீஸ்வரம்னு சன்னதி இருக்குது. அந்த சன்னதி தண்ணியில் விளக்கெஞ்ச சேத்திரம். எப்படின்னா நமிநந்தி காலத்தில் சைன மதம் திருவாரூரில் ஜாஸ்தி. அவங்க சாமி ஜாஸ்தி கும்பிட மாட்டாங்க. அப்போது அவர் நமிநந்தியடிகள் டெய்லி நெய் விளக்கு ஏற்றி வைப்பார். ஏற்றி வைக்கும் பொழுது ஒரு நாள் கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. அவங்க கடையெல்லாம் சைன மதம் கடை மட்டும் தான் இருந்தது. அப்போ சாமி கேட்டால், சாமி எம்பெருமானே நான் என்ன பண்ணுறது, நம்ம கடையெல்லாம் அடைச்சிட்டாங்களே, இவர் புத்தர் மதம், புத்தர்கள் தானே கடை வச்சுருக்காங்க, நெய் விலை கேட்டால் கொடுப்பாங்களான்னு போய் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, சைன மதத்துக்காரர் சொல்கிறாரு, உண்மையான தெய்வமாக இருந்தால் இதில் உள்ளவை கமலாலயத்தை நீரை எடுத்து தண்ணி ஏற்றி எரியட்டும் அப்படின்னார். நான் நெய் தர முடியாதுன்னார். அப்போ அவர் சொன்னார், அப்படி எரிஞ்சிட்டால் நாங்கள் ஊரை விட்டு ஓடி போயிடுறோம் அப்படின்னு சைன மதம் சொல்கிறா. ஏரியிலலாம் நீங்களாம் ஓடி போகணுன்னு சொல்கிறா. சொல்லும்போது இவர் ஆமான்னு ஒத்துனுட்டார் நமிநந்தியடிகள். அப்போ ஊரில் வந்து சொல்லும்போது, யாரை கேட்டு நீ சொன்னேன், நாளைக்கு தண்ணியில் ஏரியிலனா நாங்களாம் ஓடி போயிட்டா எங்கள் வீடு வாசலாம் என்ன ஆகும் அப்படின்னு சத்தம் போட்டு ரகலை நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே பாடலை மாதிரி நீரால் விளக்கிறது. தண்ணியில் கமலாலயம் சங்கு தீர்த்தம் இருக்குது. 2 நீரையும் எடுத்து தண்ணி ஏற்றுறார். எரிஞ்செடுத்து ஊரை விட்டே ஓடி போயிட்டான் சைன மதம்லாம். அப்பேற்பட்ட கேத்துறாரு. தஞ்சாவூர் மகாராஜா வரார். ராஜா வரும் பொழுது, அப்பா திருவாரூர் தரிசனம் எடுத்து இந்த அதிலேஸ்வரன் சன்னதி மாதிரி திருவாரூரில் கோயில் கட்டணும் அப்படின்னு கேட்குறார். சரி கட்டிடுறேன்னு சொல்கிறார். கட்டிடுறேன்னு சொன்ன உடனே ஓடி வரார். ஓடி வந்து ராஜா சொல்லும்போது எழுத்து பேசப்படாது, கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரே ஒரு விண்ணப்பம் அப்படின்னார். என்னையா அப்படிங்கிற ராஜா, இதே அமைப்பில் நிழல் விழாமல் கோபுரத்தை கட்டுறேன். தஞ்சாவூர் கோயில் சொல்கிறேன். இந்த கோயிலை பார்த்தா கட்டியிருக்கார். இந்த அமைப்பு தான் நிழல் விழாமல் கட்டுறேன், நந்தியும் பெருசாக செய்கிறேன், சிவலிங்கத்தையும் பெருசாக செய்கிறேன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டார். உடனே தஞ்சாவூரில் போய் நிழல் விழாமல் கோபுரத்தை கட்டுறார். உடனே நந்தியை செய்கிறார். உடனே சிவபெருமானை செய்கிறார். செய்து முடித்தோடனே செய்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த காலத்தில் சாப்பாடு போட்டு தான் வேலை வாங்குறது. அப்படிங்கும்போது அவர் பையன் 10 வயசு. அப்பா ஒரு அரையனா காசு கொடுப்பாங்கிறான். இப்போ 3வது படிக்கிறான். 3வதா 5வதா படிக்கிறான். 10 காசு கொடுன்னு கேட்குறான். நானே சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கோயிலில் போய் சிற்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா காசு கேட்குறேன்னு சொல்லி இந்த குழந்தைய அடிச்சுட்டார். குழந்தைய அடித்தோடனே இந்த குழந்தைய பரப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை வழியாக நேராக அப்படியே மதுரை போய் மதுரையிலேருந்து கேரளா பார்டர் போயிட்டான்.
காலம்பரி தேடுறா, ராத்திரிலாம் தேடுறா. ராஜாவை போய் கேட்குறா, இங்கே ராயா எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பான், எப்படியும் வந்துடுவாயா அப்படின்னு ராஜா சொல்கிறார். சொல்லி முடிச்சோன்னு அழுதுட்டு, அப்போ கரண்ட் இல்லாத காலம், அரிக்கல் லைட்டை வச்சு நெடுக தேடுறா. இது கிடைக்கல. நெடுக பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு தேடிட்டு அழுதுட்டு வீட்டில் இருந்துடுறா. இவர் சிற்பம் செஞ்சு முடிச்சுட்டார். கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுத்து. குழந்தைய காணும். இவன் என்ன பண்ணால் கேரளா போய் அந்த பாட்டில் போய், அந்த காலத்தில் டீ கிடையாது, பாலில் ஆவாரம் பூ போட்டு நாட்டு சக்கரை போட்டு காப்பி, அந்த டீ கடையில் போய் செட்டு கழுவை வச்சுட்டான் இவனை. அப்போ கிளாஸ் எல்லாம் கிடையாது, பித்தளை டவராதான். இதை கழுவுறதுக்கு அந்த குழந்தைய வச்சுட்டா. குழந்தை ரொம்ப அழகாக இருப்பான். இருக்கும்போது அங்கே என்னென்ன தோப்பு மாதிரி தெரியுது, ஒரு 5-6 கிலோமீட்டர் போகலாமான்னு கேட்டோம். அங்கெல்லாம் போகாத, பேபி சார்ஜருக்கு பிடிச்சிரும், நீ இங்கேயே இருந்துட்டான். ஒரு 2 வருஷம் இருந்தான் குழந்தை. 12வது வயசில் இப்படி பார்த்தா மத்தியானம் 2 மணி to 2 to 4 இவனுக்கு ஃப்ரீ. அப்போ ஓடி போயிட்டான். ஓடி போனோடனே அங்கே அந்த காட்டில் கேரளாவில் ஒரு அம்மி பிள்ளையார் எல்லாம் சிற்பி செஞ்சுட்டு இருந்தான். அதையும் பாருங்கள், சிற்பியே போய் சேருது பாருங்கள் இந்த குழந்தை. சேர்ந்தோட அந்த குழந்தை போய் கேட்டான். அந்த அம்மா சொல்கிறா, ஏங்க நம்ம ரொம்ப காலமாக குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய தூக்கி வளர்ப்புங்க அப்படின்னு கேட்குறா. கேட்டு முடித்தோடனே யாராவது தேடி வந்து அடித்து கொண்டுடுவான், அதெல்லாம் எதுவும் 6 வீட்டு பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னா, இல்லைங்க காட்டில் மிருகங்கள்லாம் இருக்குது, குழந்தைய வளர்ப்போம், கேட்டால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. சொல்கிற குழந்தை எடுத்து வளர்க்குறா. யாரும் வரல. ஒரு 40 வயசு கழிச்சு எல்லா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறாங்க அவனுக்கு. கல்லுக்குள்ளே ஒரு இது இருக்கும் சாஸ்திரம், அது இவன் அப்பாவுக்கு தெரியாது. தஞ்சாவூரில் செய்கிறாரு, அவருக்கு தெரியாது. இவன் எல்லாம் செஞ்சுட்டான். இந்த குழந்தைக்கு 40 வயசு, அவர் இறந்துட்டான். அவர் இறந்து தூக்கி வளர்த்தவர். அப்புறம் அந்த அம்மாட்ட இருந்தான். அந்த அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் இறந்துட்டு, எல்லாம் முடித்து ஈமசக இடம்லாம் செஞ்சுட்டு திரும்பி தஞ்சாவூர் வரா. அவர் அரண்மனையில் அவளை காணும். அந்த வீடெல்லாம் காணும், ஓட்டு வீடெல்லாம், கூரை வீடெல்லாம். நேராக ஓடி வந்து கோயிலுக்குள்ளே வர தஞ்சாவூர் நந்தியை பார்க்குறான். இதில் ஒரு சோடை இருக்குது, இந்த சோடையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனு சேவகம் வந்தான். ஐயா இதில் ஒரு சோடை இருக்குது, இந்த ராஜாவை கொண்டு வா அப்படிங்கிறான். யோ ராஜா வருவார் ஐயா, சிரசாக்கனை பண்ணிடுவாரியா, அவரை போய் வர சொல்கிற நீ அப்படின்னார். உடனே மந்திரி வந்தான். யோ ராஜாவை கொண்டாயா அண்ணா. அவன் பார்த்தான் ராஜா பெரிய பெரிய ஆளெல்லாம் கூட்டிட்டு சிரசாக்கனை பண்ண வரான். வந்தோடனே அப்புறம் நீங்கள் பண்ணலாம், இதில் உள்ள ஒரு சோடை இருக்குது, என்னன்னார், கல்லுக்குள்ளே தேரை இருக்குது அப்படின்னார். எப்படியா தெரியும்? நான் சொல்கிறேன், என்ன இதை உடச்சி எடுத்தால் உங்களுக்கு நல்லது, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ராஜாவை சொல்கிறான். உடனே சிற்பியை கொண்டாங்கிறான். சிற்பி அங்கேருந்து வரான். அவனுக்கு 90 வயசு அந்த சிற்பிக்கு. சிற்பி வந்தோடனே, எனக்கு ஐயா சிலை வடிக்க தான் தெரியுமே தெரிய, அது உள்ளே இருக்குது எனக்கு தெரியாதியா அப்படின்னா. உடனே கூப்பிட்டான். இந்த சிற்பியை கூப்பிட்டு அழகாக எடுக்கிறான். எடுத்தோடனே உடனே அது குதிக்குது. அதான் கல்லுக்குள்ளே தேரையும் கருவயிற்றில் குழந்தையும் மழை பெய்யுறது மகாதேவன் கூட தெரியாது அப்படிங்கிறார். பாடிட்டு அது எடுக்கிறான், வெட்டி எடுக்கிறான். அப்படியே ரவுண்டாக அழகாக எடுத்தோன்னே தேரை குதிக்குது. ஐயா யாருங்கன்னா, நான் 10 வயசில் ஊரை விட்டு போயிட்டேன், எங்கள் அப்பா யாருன்னு தெரியல அழறான். இந்த வயசானவர் தான் அப்பா என்று கட்டி பிடிச்சி அழறான். அழுதி முடித்தோடனே அந்த ஈயப்பத்து வச்சுருப்பாங்க, இன்றைக்கி போனாலும் தஞ்சாவூரில் பார்க்கலாம் அந்த நந்தியை. அதனால் இந்த அமைப்பில் கட்டினா அந்த கோயில், அது அதிரேஸ்வரம்னு பேர் இந்த ஊரில் இருக்குது. அடுத்ததா இந்த திருத்தலத்தின் மற்றொரு புராண மேற்கோளினை இப்போது பார்க்கலாம். செருத்துணை நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் சிறுவயது முதலே சிவபெருமானின் திருவடியின் மீது மிகுந்த அன்பும் பற்றும் உடையவராக திகழ்ந்தார். இவர் திருவாரூர் சென்று இறைவனது திருக்கோவில் திருப்பணிகளை செய்து காலந்தோறும் சிவபெருமானை வழிபட்டு வந்தார். தியாகராஜ பெருமானுக்கு பூஜை செய்ய பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பார். எம்பெருமான் ஈசனுக்கு பயன்படுத்தப்படும் மலர்கள் அனைத்தையும் சுத்தமான இடத்திலிருந்து சுத்தமான முறையில் எடுத்து வந்து பூஜைக்கு அர்ப்பணிப்பார். இவற்றில் எந்தவித குறையுமின்றி எப்போதும் பார்த்து கொண்டு வந்தார். அப்போது ஒரு சமயம் செருத்துணை நாயனார் திருவாரூர் திருக்கோயில் பிரகாரத்தில் திருத்தொண்டாற்றிக் கொண்டிருக்கையில் மன்னரான கழற்சிங்க நாயனார் திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானான தியாகராஜரை தரிசிக்க பட்டத்து அரசியான தனது மனைவியுடன் பரிவாரங்கள் சூழ திருவாரூர் கோயிலுக்கு வந்தார். திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருந்த அரசியார் அங்குள்ள அழகிய எழில்மிகு மண்டபங்களைக் கண்டு வியப்படைந்தார். அச்சமயம் அங்கிருந்த ஒரு மண்டபத்தில் தொண்டர்கள் அமர்ந்து பூத்தொடுத்துக் கொண்டிருந்ததைக் கண்டார். அங்கிருந்த வண்ண மலர்களை கண்டதும் அரசியாருக்கு ஆனந்தம் மேலிட்டது. அந்த வண்ண மலர்களின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்ட அரசியார் தன்னை அறியாது அங்கு இருந்த மலர் ஒன்றினை எடுத்து
மூக்கின் அருகில் வைத்து நறுமணத்தை முகர்ந்தார். இறைவனுக்கு சமர்ப்பிக்க இருந்த மலரை எடுத்து அரசியார் முகர்ந்து விட்டதை கண்ட அங்கிருந்த செருத்துணை நாயனார், எம்பெருமானுக்கு வைத்திருக்கும் மலர்களைப் போய் முகர்ந்து பார்ப்பது தவறு என கருதி அரசி என்றும் பாராமல் தன் கையில் இருந்த சிறு வாளை கொண்டு அவரது மூக்கை அறிந்தார். அதனை கேள்வியுற்ற கழற்சிங்க நாயனாரும் அங்கு வந்து விவரம் அறிந்தபின் அரசியார் பூவை எடுத்ததற்கு காரணமான தன் மனைவியின் வலது கரத்தை வெட்டினார். இவர்களது பக்தியைக் கண்டு மெச்சிய எம்பெருமான் ஈசன் ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவியுடன் அங்கு எழுந்தருளி பட்டத்தரசியாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கி இருவருக்கும் சிவனடியை அடையும் பேச்சினை அருளினார். இத்திருக்கோயில் தினமும் காலை 5:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், அதன்பின் மாலை 4:30 மணி முதல் இரவு 8:45 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயிலுக்குள் கோயிலாக அமைந்திருக்கும் அருள்மிகு அசலேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு மீண்டும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. Oh